உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தேவன் உங்களை காப்பாற்றுவார், கவலைப்படாதீங்க. ஏங்க, இந்த தீமை என்ன நோக்கி தான் வருது, இந்த தீங்கு என்ன நோக்கி தான் வருது? இல்லைங்க, இல்லை, உங்களை நோக்கி ஒரு சூப்பரான நன்மை வருதுங்க. நல்லா கண்ணை வச்சு பாருங்க, உங்களை நோக்கி ஒரு நல்ல சூப்பரான நன்மை வருது. இல்லைங்க, என்னை நோக்கி தான் இந்த தீமை வருது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? என் வேலையை நோக்கி இந்த தீமை வருது, என் குடும்பத்தை நோக்கி இந்த தீமை வருது, என் வியாபாரத்தை நோக்கி இந்த தீமை வருது அப்படின்னு சொல்கிறீங்கள, விலகி போயிடும். இப்போ ஒரு திருடன் நிற்கிறாங்க, போலீஸ் வந்தால் அந்த திருடன் அங்கேயே நின்றுட்டுருப்பானா? யோசித்து பாருங்க. திருடன் எப்படி நிற்பான்? போலீஸ் வந்துட்டோன்னே ஓடி போயிடுவான்ல, விலகி ஓடி போயிடுவான். போலீஸ் கையில் அவர் வந்தானா பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடி போயிடுவான். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் நிற்கிறது தேவன். அதனால எல்லா தீமையும் விலகி ஓடி போயிடும். தேவன்கிட்ட வந்தால் பிடிச்சிடுவார் அவர். விலகி ஓடி போயிடும். எல்லா தீமைகளும் விலகி ஓடி போகுது. சரிங்களாங்க? எந்த ஒரு பக்கத்தில் நாலா பக்கமும் சிதறி ஓடி போயிடும், விலகி போயிடும். உங்களை நோக்கி வருதுன்றீங்களே, எல்லாமே விலகி போகுது தேவனால். தேவன் நிற்கிறதுனால எல்லா தீமைகளும் பறந்து போயிடும், சின்னாபின்னமாக ஓடி போயிடும். சரிங்களாங்க? உங்கள் பக்கமாக என்ன வருதுன்னா, ஒரு சூப்பரான நன்மை வருதுங்க. நீங்கள் தீமையே பார்த்துட்ருக்கீங்களே, சூப்பரான நன்மை வருது. அதையும் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? ஒரு பெரிய நன்மை ஒன்று வருது. மோசேயோடைய குடும்பம் ரொம்ப அழுகுறாங்க. என் குட்டி பையன் 3 மாதம் முடிஞ்சிடுச்சு, இவனுக்கு ஒரு தீமை வரப்போகுது, பெரிய தீமை வரப்போகுது, எங்களால் அடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோரமாக வச்சுட்டு குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து அழுதுட்ருக்காங்க. வீட்டை கதவை பூட்டிட்டு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அவங்க அக்கா மிரியாம், அந்த குட்டி பாப்பாவுடைய அக்கா மிரியாம் அவளை ஒளிஞ்சு நின்று, ஐயோ என் தம்பிக்கு ஒரு தீமை வரப்போதே, என் தம்பிக்கு ஒரு தீமை வரப்போதேன்னு அங்கே நின்று காத்துட்டு அழுதுட்ருக்கா. ஆனால் யார் மோசே என்ற குட்டி பாப்பா பக்கத்தில் நின்னது? தேவன். தேவன் நிற்கும் போது எப்படிங்க தீமை வரும்? விலகி ஓடி போயிடுச்சு. தீமை வரல, எதிர்பார்த்து தீமை வரல. அதற்கு பதிலாக ஒரு சூப்பரான நன்மை வந்துச்சுங்க. செம்ம சூப்பரான நன்மை வந்துச்சு. இளவரசி, அந்த நாட்டு இளவரசி அந்த குழந்தைய தத்தை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சா. எத்தனை பேர் தீமைக்காக, ஐயோ இந்த தீமை என்ன நோக்கி தான் வருது, எனக்கு நல்லா தெரியும், இதனால தான் தீமை வருது, அதனால தான் தீமை வருதுன்னு சொல்கிறீங்கள, கண்ணை நல்லா வச்சு பாருங்க. நன்மை, ஒரு சூப்பரான நன்மை உங்களை நோக்கி வருது. தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தீமை விலகி ஓடுது. சில தெருவில் நடக்கவே முடியாது பாருங்களேன். அந்த கடிக்கிற நாய் இருக்கும், தெருநாய், கடிக்கிற நாய்கள் இருக்கும் நைட்டு போனால். ஆனால் யாரோ ஒரு 2-3 பேரோட சேர்ந்து போகும்போது என்ன ஆகும், அது விலகி ஓடி போயிடும். ஒரு கொம்பு எடுத்தால் விலகி ஓடி போயிடும். அதே மாதிரி தான் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா தீமைகளும் விலகி ஓடி போயிடும். ஒரு சூப்பரான நன்மை உங்களை நோக்கி வந்துட்டுருக்குது. அதை கண்ணை வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.